காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க. எதுவுமே எடுத்து வைக்கல, அப்படியே கட்டைப்பையை வாங்கி வச்சுட்டு போயாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் காய்கறியெல்லாம் பிரித்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நார்த்தங்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ நார்த்தங்காய் கிடச்சாலும் வாங்கிட்டு வந்துடுவோம். நார்த்தங்காயில் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் தூவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் நம்ம வீட்டில் நிறைய நார்த்த மரம்லாம் இருக்குமா, கொல்லையில் உட்காந்துட்டு மே மாதம்லாம் வெறும் நார்த்தங்காய் தான் பறித்து சாப்பிட்டுட்டே இருப்போம் எல்லோரும் சேர்ந்து. பாப்பா படிக்க போயிட்டா, தம்பி மட்டும் உட்காந்துருந்துச்சா, கொஞ்சம் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டுறி அப்படின்னு சொன்னேன். தம்பி காயெல்லாம் பிரித்து வச்சதுக்கப்புறமா பையில் போட்டு கட்டி கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். முன்னெல்லாம் 100 ரூபாய்க்கே காய் வாங்கிட்டு வந்துடலாம், இப்போ தான் 1000 ரூபா கொண்டு போனாலும் காய் வாங்க முடியல. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து நைட்டில் வந்து வறட்டு இருமல் வந்து அதிகமாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் வறட்டு இருமல் வந்து நைட்டில் வந்து தூங்க விடாமல் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் வெது வெதுப்பான தண்ணியில் நல்ல சுத்தமான தேன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சோமா வந்து தொண்டைக்கு இதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வறட்டு இருமல் வந்து இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள்.